ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். மார்க்கெட் இன்னைக்கும் மறுபடியும் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம கெஸ்ட் எல்லாருமே வந்து இந்த வார் முடியிற வரையும் இதுக்கு ஒரு முடிவே இல்ல அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஏறுது, இறங்குது. நேத்து வந்து அப்படியே 24,000 கொஞ்சம் போச்சு. மறுபடியும் இன்னைக்கு 24 உடைச்சு 23க்கு கீழ வந்துருச்சு. 394 பாயிண்ட் கிட்ட அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. இது நடுப்புற நிறைய இஷ்யூஸ் வேற வந்துகிட்டே இருக்கு. இத பத்தி பேசலாம். வேகர்வா சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ இந்த வார்னால மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே வந்து கேஸ் தட்டுப்பாடும் வந்துருச்சு. இப்ப நானே இண்டேன் புக் பண்ணா எனக்கு நார்மலா புக்கிங் கூட காலே போக மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கே சார். இது இது எப்பதான் சரியாகும்? மார்க்கெட் எப்ப சரியாகும் சார்? இல்ல இத்தனை கேள்வி கேட்டீங்களா? நான் இப்போ எதுல ஸ்டார்ட் பண்ணாலும் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இந்த வார் எப்ப முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் மேட்டருக்கும் வாங்க சார். ஸோ வார் எப்போ முடியும்னு சொன்னா ஈரான் வந்து என்னைக்கு சரண்டர் பண்றாங்களோ அன்னைக்கு வந்து பண்ணிடும். ஓகே, சரண்டர் பண்றதுக்கு இப்போ ரெடி. அவங்க வந்து டெஃபினட்டா என்ன பண்ணாலும் இஸ்ரேல் கிட்டயும் ரொம்ப நாள் வந்து அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஓகே, இருந்தாலும் நம்ம இவர் பண்ணார்ல ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் 4 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ரஷ்யா கூட அடிச்சுட்டே இருக்கான் யுக்ரைனை. அதே மாதிரி பாலஸ்தீன் அவங்க வந்து சரண்டர் பண்ணாம இன்னைக்கு கூட இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை அடிச்சுட்டு தான் இருக்கான். ரைட்டா? அங்கே பூமியை வந்து ஃபிளட் ஆக்கிட்டாங்க அப்படியே டோட்டலா. ஆனா நாங்க வந்து சரண்டர் பண்ண மாட்டோம். ஊர் ஃபுல்லாவே வந்து அவுட் ஆகட்டும், ஆனா நாங்க வந்து சரண்டர் பண்ண மாட்டோம். அந்த ஒரு வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைட் பண்ணாம கூட அவங்க அடி வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ என்னைக்கு வந்து ஈரான் என்ன சொல்றா, அதே மாதிரி 10 வருஷத்துக்கு கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, ஸோ அதனால இப்போ வார் வந்து எப்போ முடியும்? கண்டிப்பா யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, இன்னைக்கு வந்து ஈரான் கிட்ட இருக்கா டேரக்டா அவ்வளோ பவர் இல்லை அவங்க கிட்ட. ஓகே, அவங்க கிட்ட பர்டிகுலர்லி அவங்க இருக்கிற வச்சு அவங்க வந்து வரைக்கும் என்னைக்கு வந்து மிசைல் எல்லாம் வச்சோ கிட்ட வந்து ஃபைட்டர் பிளேன்ஸ் இதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ எதனால் தாங்குவாங்க அது வந்து கடவுள் தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து ரெடியா இருக்கோம்னு சொல்றாங்களோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரிகவரி ஆகிடும். மார்க்கெட்டு இப்போ என்ன ஸ்மார்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் உலகத்தோட லைஃப் லைனை வந்து டீசல் அண்ட் கேஸ், ஐ மீன் ஃபியூல் அண்ட் க்ரூட் ஆயில் அண்ட் கேஸ். ரைட்டா? ஸோ கேஸை வந்து எல்பிஜியாக இருக்கட்டும், சிஎன்ஜியாக இருக்கட்டும், சிஎன்ஜியாக இருக்கட்டும், கேஸஸ் நிறைய விஷயம் வருது இல்லை. ஸோ ஃபுல்லாக ஃபியூலு கேஸ் வந்து ஈரானுக்கும் யூஏ துபைக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன குட்டியாக சிக்கன் நெக் மாதிரி கடலோட போகுது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதுல இருந்தா எல்லா கப்பலும் வந்து கிராஸ் ஆகும். ஈரான் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எதுக்கு பிளாக் பண்றாங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கலாம்? நான் சும்மா ஒரு கெஸ் தான் விடுறேன். ஓகே, நான் வந்து திருப்பி சொல்றேன், நான் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் நான் கண்டிப்பா இல்லை. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, சரண்டர் பண்ண மாட்டோம், ஃபைட் பண்ணிட்டு சொல்றாங்க. ரைட்டா? கண்டிப்பா பண்ணிட்டே இருக்க முடியாது. யூஎஸ் கிட்ட வந்து எத்தனை நாள் தான் மோதிப்பாங்க? அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. பூமி வந்து ஃபிளாட் ஆக்கிறதுக்கு யூஎஸ் கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் அந்த பவர் இருக்கு. ஓகே, ஆனா இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, குவைத், ஈராக், சவுதி, யுஏஇ எல்லா இடத்துலயும், ஒமான், ரைட்டா, மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா வந்து இவங்க பாம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாம்ஸ் போட்டதுனால இப்போ இந்த கண்ட்ரீஸுக்கும் பிரச்சனை வரும் ஃபியூச்சர்ல. கரெக்டா? ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண ஆயில் வந்து விற்க முடியல, அது பிரச்சனை வருது. ஸோ எக்கனாமிக்கலி இந்த நாடுகள் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா எல்லா நாட்டுக்கும் வந்து பிரச்சனை. ரைட்டா? ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கி இருக்கலாம் ஈரான். இதுக்கு என்ன நினைப்புல இவங்க எல்லாரும் சேர்ந்து யூஎஸ் கிட்ட சொல்லுவாங்க, வார நிப்பாட்டிக்கோங்கன்னு சொல்லி. இல்ல யூஎஸ் வந்து ஸ்டாப் பண்ண போறது இல்ல. ஆனா இவங்கள சரௌண்டிங் அடிச்சிட்டு இருந்தா, ஏன்னா இன்னைக்கு ரிப்போர்ட் என்னன்னா
துபாயில் வந்து அபுதாபியில் வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஆல்ரெடி கம்மி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து அங்கே செட்டில் ஆனவங்க வந்து திருப்பி வெளியே போயிட்டு செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே பண்ண வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஹோல்டில் இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் டெஃபினெட்லி துபாயாக இருக்கட்டும் எல்லா நாடும் அங்கே வந்து அவங்களோட க்ரோத் வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ தான் சவுதி அரேபியா வந்து டூரிசமில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து அது எஃபெக்ட் வரும். ஸோ ஈரான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இவங்களை அடிப்போம், அப்புறம் இவங்களே போயிட்டு இங்கே வந்து டிமாண்ட் பண்ணிட்டோம் யூஎஸ் கிட்ட வாரை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, சீஸ் ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஓகே சரி, எனிவே அது வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்கோ இல்லையோ, மார்க்கெட் வந்து ரிகவரி எப்போ ஆகும்னா, ஒன்று வார் வந்து முடிச்சுடணும். ஒன்று வேல்யூவேஷன் இன்னைக்கு கம்மியாக இருக்கா, செம்ம கம்மியாக இருக்குது. வெரி குட் வேல்யூவேஷன்ஸ் டெஃபினெட்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அப்ராக்சிமேட்லி 23,700 அடித்தான் மார்க்கெட்டு. இப்போ க்ரூட் ஆயில் வந்து 112 டச் ஆகும்போது இன்னைக்கு வந்து $112 போயிருக்குல்ல க்ரூடு. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் மார்க்கெட்டு வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் மேலே போகும்போது, இவ்வளோ மேலே போகும்போது 23,700 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது 23,866. எதுக்குன்னா க்ரூட் ஆயிலும் கரெக்ஷன் வந்திருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, க்ரூட் ஆயில் இங்கே இருந்தா, ஓகே இங்கே இருந்தால் மேபி மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகாது. 700 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அது வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து திரும்பி மேலே போயிடுச்சுன்னா இது வந்து ஒரு இஷ்யூ வரும். எதுக்குன்னா க்ரூட் ஆயில் மேலே இருந்தால் டெஃபினெட்லி நம்மளோட எக்கானமிக்கு வந்து அது ஒரு ஆபத்து. எதுக்குன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட் தான் பண்ணுறோம். அண்ட் இம்போர்ட் பண்ணதுனால ஈச் டாலர் வந்து நம்ம வந்து மெனி க்ரோர்ஸ். ஓகே. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இது வந்து எப்போ முடியும் எப்போ முடியாது, காட் நோஸ், யாருக்கும் தெரியாது எப்போ ஆகும்னு. ஆனால் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். வார் வந்து ஃபார் எவர் போக போகிறது இல்லை. இதுக்கு தான் ஃபார் எவர் இவங்க வந்து போக ட்ரை பண்ணால் கூட மேபி ஈரானுக்கு வந்து பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் ஆகிடும். ஈரான் வந்து அடுத்த சிரியா அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல்லு யாரும் லீடர்ஷிப் இல்லாமல் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி சிரியா வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஈரான் கூட ஆகலாம். ஸோ பெட்டர் இஸ் லீடர்ஷிப் வந்து டிஸ்கஸ் பண்ணி சீஸ் ஃபயர் பண்ணால் இதுதான். ஸோ நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து டைரெக்டாக லிங்க்கு எதுவுமே இல்லை. ஓகே. ஆனால் பக்கத்து வீட்டில் வந்து தீ பற்றிச்சுன்னா நம்ம வீட்லேயும் கண்டிப்பாக அந்த ஹீட்டு தெரியும். ரைட்டா? ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வாரில் வந்து இன்வால்வ் இல்லை. ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதான் வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த க்ரூட் ஆயில் அண்ட் ஆயில் கம்மியாக வந்ததுனால ப்ளஸ் கேஸ் அங்கேருந்து வந்து ஆல்மோஸ்ட் 50% கேஸ் வந்து அங்கேருந்து தான் வருது. ஓகே. அங்கேருந்து வந்து இப்போ வந்து ஈரான் வந்து ஷிப்ஸை வெளியே விட மாட்டேங்கிறான். நாங்கள் ஷிப்பு போச்சுன்னா நாங்கள் வந்து பாம்பு பண்ணிடுவோம்னு சொல்லி. ஸோ அதனால இப்போ ஷார்ட்டேஜ். ஸோ அஃப்கோர்ஸ் டொமஸ்டிக் சிலிண்டரில் வந்து ஷார்ட்டேஜ் இல்லை. ஆனால் கமர்ஷியலில் வந்து ஆல்ரெடி நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ரைட்டா? இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம உருவாக்கின பிரச்சனை இல்லை. இது வந்து வெளிநாடுலேருந்து வந்த பிரச்சனை. ஸோ நம்ம வந்து அது பிரச்சனை இம்போர்ட் ஆயிருக்கு. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரோஆக்டிவாக ஆல்ரெடி ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும், பெட்ரோல் டீசல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நெக்ஸ்ட் 30 days to 50 days ஸ்டாக் இருக்கான். ஓகே. ஸோ அதனால அங்கே வந்து இப்பவே வந்துருச்சே சார், நிறைய ஹோட்டல்ஸுக்கெல்லாம் வந்து இருங்க அதான் சொல்கிறேன். ஸோ பெட்ரோல் டீசல் வந்து ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. ஓகே. சாரி, பிரச்சனை இல்லை. பெட்ரோல் டீசலில் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கேஸில் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் எசென்ஷியல் இது வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு 1955. எதுக்குன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ்க்கு மட்டும் முதல்ல வந்து கேஸ் சப்ளை பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர்னு என்ன? ஹாஸ்பிட்டல்ஸ் ஆயிடுச்சு, ஒரு டொமஸ்டிக் நம்ம இண்டிவிஜுவல் வீடுகள்லாம் வருது இல்லை, அந்த கேஸு இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நிறையா ஹோட்டல் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா மெனு வந்து கொச்சிட்டாங்க, பிரியாணி இல்லைப்பா தோசை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அது வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷன் இது இப்போ.
இப்போத்துக்கு வந்து பெரிய ஷார்ட்டேஜ் வரல. ஓகே. ம். ஆனா இந்த வார் எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் நம்மளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது. ரைட்டா? ஓகே. இது வந்து எத்தனை நாள் ஓடும்னு எவனுக்கும் எதுவுமே தெரியாது. ம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரத்துக்கு முன்னாடி, கிரைசிஸ் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி அந்த சப்ளை வந்து ரெகுலேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் ஹோர்டிங் யாரும் பண்ணக்கூடாது, பிளாக் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்ல மக்கள். ம். சரி, இன்னொரு இது ரைட்டா? என்னன்னா, இப்ப நம்ம ம். நம்ம வந்து ஈரான் கூட பிரச்சனை பண்ணலல்ல. சோ ஈரான் வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த இதுவும் அந்த ஹார்மோஸ் வழியா போறதுக்கு எந்த இஷ்யூவும் பண்ணல இல்லையா? சோ அப்ப ஏன் நமக்கு ஏன் தடைப்படுது இந்த இதெல்லாம்? அங்கிருந்து வந்து ஷிப் ஓடல இல்ல மேடம். இப்போ நீங்க கப்பலோட ஓனர்னு வைங்களேன், ம். ம். நீ இந்தியா ஷிப் நீ போலான்னு சொன்னா கூட ம். நீங்க உங்க கப்பலை விடுவீங்களா உள்ள? ம். எப்போ வேணா எந்த பாம்பு ஒரு மிஸ்ஃபயர் கூட ஆகலாம்ல. ஓகே. அன்னைக்கு என்ன யூஎஸ் 3 ஃபைட்டர் பிளேன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ம். ம். ஓகே. எதுக்குன்னா அந்த ஃபைட்டர் பிளேனும் குவைத்தோட ஃபோர்ஸஸ், ம். குவைத்தோட ஆர்மி வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க ம். விளையாட்டுக்கு, ம். சண்டை போடல. ஓகே. குவைத் அண்ட் யூஎஸ் ஒரே சைடு தான், அவங்க வந்து ஈரான் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஆனா இவங்க 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா நம்ம வந்து இப்போ ஹோலில நீங்க ஒரு துப்பாக்கி வச்சிருக்கீங்க, நான் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன், சும்மா ம். நம்ம காமிச்சு சும்மா விளையாடுறோம் வைங்களேன். ம். அதுல வந்து 3 ஃபைட்டர் பிளேன் வந்துச்சு. ஓகே. ஓகே. சோ இப்போ நீங்க ஒரு கப்பல் ஓனர்னா நீங்க எடுப்பீங்களா ம். சொல்லுங்க. சோ அதனால வந்து அங்கிருந்து ஃப்ரீலி மூவ்மெண்ட் வராது இல்ல, ஃப்ரீலி மூவ்மெண்ட் வராது இல்ல. ரஷ்யா கிட்டயும் நம்ம வந்து வாங்குறோம்ல சார். அப்ப அப்புறம் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் இஷ்யூஸ் போகுது? ரஷ்யா கிட்ட நம்ம க்ரூட் ஆயில் அதிகமா வாங்குறோம், கேஸ் கம்மியா வாங்குறோம். ஓ. ஓகே. கேஸ் வந்து ரஷ்யா கிட்ட அவ்வளோ இல்ல கெப்பாசிட்டி. ஓகே. ஸோ அதனால தான் சொன்னேன், டீசல் பெட்ரோல்ல வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்போத்துக்கு வந்து பிரச்சனை வந்து வெறும் கேஸ்ல. ம். ஓகே. ஸோ இது வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவா இருக்காங்க. ம். ஒரு நிஜமான ஒரு பெரிய பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே வந்து ம். நம்ம வந்து கேர்ஃபுல் ஆயிடுவோம்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு நான் ஒரு கடையில் போயிட்டு நான் சொன்னேன்ல, பிரியாணி கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா இட்லி தோசை கேட்டா கிடைக்கும். ம். ம். ரைட்டா? ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிட்டாங்க, அது கூட ஆயிட்டு இருக்கு. ம். ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இதுவாகுன்றீங்க. அப்ப அது வரையும் நம்ம எல்லாம் விறகடுப்புலயும் அதுல இருந்து சமைக்கணும் அப்படின்றீங்க. நீங்க இங்க இவ்வளோ இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இல்லாம ம். நம்ம வந்து இதுக்கே இப்படி பயப்படுறோம்னா, அங்க நினைச்சு பாருங்க, இப்போ துபாய், மஸ்கட், சவுதி அரேபியாவில் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும். கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் தாய்லாந்து, வியட்நாம் இவங்கெல்லாம் மோசமா இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, ஆஃபீஸ் வராதீங்கன்னு சொல்லி. ஏன்னா ஃபியூலே இல்லை, அங்கே பெட்ரோல் டீசலே இல்லை. ஓகே. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இப்போ. ஓகே சார். சரி, ஓகேங்க சார். நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சீக்கிரம் வார் முடியணும்னு தான் நம்ம வந்து ஆசைப்படுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து யாருக்கும் நல்லது இல்ல. வார் வந்து யாருக்கும் நல்லது இல்ல. சீக்கிரமா முடிஞ்சா நல்லது. ஆனா என்ன பண்ண முடியும். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே மேடம். தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.